குட் மார்னிங் உறவுகளே. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் தேவையான அளவு எடுத்துட்டேன். இப்போது இதில் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, மல்லிச்செடி, புதினா, ஒரு பச்சை மிளகாய் இதை அரைச்சி நான் அதில் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு கப் தயிர், அப்புறம் மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா இதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதோட மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். அதனால் நம்ம கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். எதுக்காக நான் வந்து புதினா, மல்லிச்செடி அரைச்சி போட்டேன் அப்படின்னா, குழந்தைங்க சாப்பிட்றப்ப அதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. அதனால தான் அதை அரைச்சி போட்டுட்டேன். இந்த மாதிரி பிரியாணிக்கு அரைச்சி யூஸ் பண்ணுறனால நம்ம சிக்கனும் நல்லா உப்பும் பிடிச்சிருக்கும், நல்லா கிரேவியாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும் சிக்கன் வந்து. நான் குக்கர் எடுத்திருக்கேன். ஆனால் குக்கரை நான் ப்ரெஷர் போட்டு மூட மாட்டேன், தட்டு போட்டு தான் மூடி தம் பிரியாணி மாதிரி தான் பண்ண போகிறேன். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போது சட்டியில் நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு நம்மளோட ஸ்பைசஸ் இருக்குல்ல, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஆனியன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறதுனால தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நான் ஒன்றாவே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அது நம்ம வதங்க விடணும். வதங்குறதுக்காக நம்ம வந்து வெங்காயமும் தக்காளியும் வேகமாக வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து நமக்கு வேகமாக வதங்கிடும். அதனால் நான் கொஞ்சம் சால்ட்டும் அதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எதுக்காக நம்ம சிக்கனை வந்து நம்ம இந்த மாதிரி தயிர் இதெல்லாம் போட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னா, பிரியாணினாலே நம்ம சிக்கனில் வந்து உப்பு மட்டும்தான், அது லைட்டாக தான் உப்பு இருக்கும், அந்த ஃப்ளேவர் உள்ள வரைக்கும் இறங்கியிருக்காது. ஆனால் நம்ம இப்படி ஊற வச்சு பண்ணுறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து சிக்கன்லேயே நல்லா இறங்கியிருக்கும், உப்பு நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதில் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுட்டேன். அதை கழுவி தண்ணி வடியும் வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 5 மினிட்ஸ் ஊறினாலே போதுமானது தான். வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கனும் அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்று சேரணுங்கிறதுக்காக நல்லா கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த உப்பு இதெல்லாமே போதுமானது. ஆனால் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம், அப்போ அரிசிக்கு தேவையான அந்த உப்பு, அந்த மசால் பொடி ஐட்டம்ஸ்லாம் வேணும்ல. அதனால் அதுக்கப்புறம் சிக்கன் போட்டதுக்கப்புறம் திரும்பி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு கிண்டி விட்டுட்டு, அந்த பொடியும் அதுவும் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி, சிக்கனும் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா கரண்டி வச்சு கிளறிட்டு 1 ஸ்பூன் நெய் மட்டும். நான் வந்து வீட்டில் பண்ண நெய் தான், அதனால் வாசமாக இருக்கும். முருங்கை இலை போட்டு பண்ணது, அதில் 1 ஸ்பூன் மட்டும் தான் போட்டேன். உங்களுக்கு வந்து நெய் இந்த வாசம் நிறையா பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தட்டு போட்டு மட்டும் மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் நம்மளோட சிக்கன் வந்து தண்ணி விட்டு வந்திருக்கும், எண்ணெய் விட்டு வந்திருக்கும். அதுலேயே மேக்ஸிமம் பாதி சிக்கன் வெந்திருக்கும் நமக்கு. அப்படிங்கிறப்ப நல்லா திரும்பவும் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு, நம்ம 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணின்னு கணக்கு பண்ணி நான் அளவு தண்ணிலாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த சிக்கன் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு மூடி போட்டு மூடினோம்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி மலன்னு சலசலன்னு கொதிச்சுட்டு இருக்கும். கொதிக்கிறப்ப நம்ம ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி அரிசி உடையாமல் நம்ம கரண்டியை வச்சு நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியும் இந்த அரிசியும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு, இது தம் பிரியாணிங்கிறதுனால நம்ம தட்டு போட்டு தான் மூட போகிறோம். ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு அது சலசலன்னு கொதிக்கிறப்ப, ஏன்னா நமக்கு அரிசியும் உடையக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் திருப்பியும் நம்ம நல்லா ஒரு தடவை கரண்டியை வச்சு அரிசி உடையாமல் கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டேங்க. திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா திரும்ப கொதிக்குது. அப்போது திரும்ப அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடியிலிருந்து திரும்ப ஒரு தடவை லைட்டாக மட்டும் அரிசியும் உடையாமல் கிண்டி விட்டுட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏன்னா இப்போது தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்குது, அப்போ தம் போடுற ஸ்டேஜ் நான் வரலை அப்படிங்கிறனால திருப்பி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தம் போடுற ஸ்டேஜாக இருந்தால் தம் போட்டுடலாம். இப்போது பார்த்திங்களா, நம்ம அரிசி எல்லாமே மேலே வந்துருச்சு, லைட்டாக மட்டும் தண்ணி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ திரும்ப லைட்டாக மட்டும் நம்ம சாதத்தை பரட்டி விட்டுட்டு
நீங்கள் வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா தம் போடுறதுக்கு வாழை இலையும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இன்றைக்கி வாழை இலை இல்லை. அதனால் நான் ஒன்று போல் மட்டும் சாதத்தை வச்சுட்டு தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே நம்ம இஞ்சி பூண்டுலாம் உடைப்போம்ல, அந்த கல்லை தூக்கி நான் மேலே வச்சுட்டேங்க. எப்போவுமே ஒரு குண்டா சட்டியில் இல்லை ஏதாவது சட்டியில் வந்து வெந்நி வச்சு தான் மேலே வைப்போம். நான் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால இதை தூக்கி இந்த இது வெயிட்டாக தரதுனால நான் கல்லை தூக்கி மேலே வச்சுட்டேன். தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு செட் ஆகிருக்குங்க. இதை வந்து நம்ம உடச்சிடக்கூடாது. அதனால் லைட்டாக மட்டும்தான் நம்ம அடியிலேருந்து நல்லா ஒரு கரண்டியை வச்சு லேசாக தூக்கி விட்டோம் அப்படின்னா அரிசி வந்து உடையாமல் சாதம் நமக்கு பிரியாணி வந்து உதிரி உதிரியாக நமக்கு சூப்பராக கிடைக்கும். நல்லா ஒரு தடவை அடியிலேருந்து நல்லா மேட்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சாப்பிட்லாமா. இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட பிரியாணி தயாராகிடுச்சிங்க. பிரியாணி தயார் பண்ணும் போதுலே தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டேன். மல்லி துவையலும் நான் ரெடி பண்ணிட்டேன். மல்லி துவையலோட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேங்க. நான்வெஜ்னாலே நமக்கு பசிக்கும். சொல்லவா வேணும் பிரியாணினா, அதனால் எனக்கு பசிச்சிருச்சுங்க. சரி தட்டில் சாப்பாடு போட்டு தயிர் வெங்காயம் மல்லி துவையல் வச்சு சாப்பிட ரெடி ஆகிட்டேங்க. நீங்களும் சாப்பிட வாங்க. யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ அவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் டச் பண்ணுங்கள். முறுக்கு டீன் ஃபாலோவர்ஸ்க்கு பாய்.